திருச்சிற்றம்பலம். அரநம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. பித்தா பீரை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாயினேன் அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளாலும் ஆசிரியர் பெருமக்களின் குருவர்களாலும் இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்று முறை பார்த்து வருகின்றோம் பதிகங்களை. எனக்கு கொடுத்த தலைப்பு ஊன் நலம் கொண்டதும் உணர்த்த வல்லீர்களே என்ற தலைப்பில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பதிகத்தை நாம் சிந்திக்க உள்ளோம். அது வரலாற்று முறை 79வது பாடல். அது எங்கே பாடப்பட்டதுன்னா திருவாரூர் தலத்தில் பாடப்பட்டது. அந்த திருவாரூர் தலத்தை பற்றி முதல்ல பார்த்துக்கொள்வோம். சோழ நாட்டு தென்கரை தலங்களுள் இது 87வது தலம். இந்த ஊர் மிக பழமை வாய்ந்தது. இந்த செய்தியை பார்த்திங்கன்னா, திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே என்னும் அப்பர் சுவாமிகள் தேவார பகுதியால் நாம் இதை அறியலாம். இந்த ஊரில் பூங்கோயில், அறநெறி, பறவையுள் மண்டலி என்னும் 3 பாடல் பெற்ற கோயில்கள் இருக்கின்றன. இவற்றுள் புற்றிடங்கொண்டார் வன்மீகநாதர் எழுந்தருள் இருக்கும் திருக்கோயிலே பூங்கோயில் என பெயர் பெறும். இதுவே திருமூலட்டானம் எனவும் வழங்கப்பெறும். இதற்கு 34 பதிகங்கள் பாடப்பட்டுள்ளன. அறநெறி நமிநந்தியடிகள் நாயனார் தண்ணீரால் விளக்கேற்றி வைத்து வழிபட்ட திருக்கோயிலாகும். இச்செய்தியை திருநாவுக்கரசு பெருமான் இவ்வூர் திருவிருத்தத்தில் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீநாடு அறியும் என்றே என சிறப்பித்துள்ளார். கோயில் திருவிசைப்பா பதிகம் பாடிய கண்டராதித்தர் சோழதேவரது மனைவியாராகிய செம்பியன் மாதவையாரால் கட்டப்பெற்ற கற்றளியை உடையது இந்த கோயில். இதற்கு அப்பர் அருளிய பதிகங்கள் 2 உள்ளன. இந்த கோயில் 2ஆம் பிரகாரத்தில் மேற்கு முகமாக அந்த கோயில் இருக்கின்றது. பறவையுள் மண்டலி பறவை நாச்சியார் தமது மாளிகையின் ஒரு பகுதியில் மண்ணால் சிறு கோயில் கட்டி அதில் இறைவனை எழுந்தருளிவித்து நாளும் வழிபட்ட கோயிலாகும். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சிறப்புடையது. இது தெற்கு கோபுரத்திற்கு அண்மையில் இருக்கின்றது. ஒரு காலத்தில் வர்ணன் இந்நகர் மீது அனுப்பிய கடலை உண்டமை பற்றி இத்தலத்துக்கு பறவையுள் மண்டலி என்னும் பெயர் எய்தியது என்றும் கூறுவார்கள். ஆக இத்தலத்திற்கு 37 பதியங்களும் வேறு திருமுறைகளில் பல பாடல்களும் இருக்கின்றன. இத்தலத்தின் தேரும் திருவிழாவும் திருக்கோயிலும் திருக்குளமும் இவ்வூர் தேவாரங்களில் வைத்து பாடப்பெற்றுள்ளன. திருக்குளமும் திருக்கோயிலும் செங்கழி நீர் ஓடையும் தனித்தனி 5 வேலிகள் பரப்புடையன. பிறக்க முக்தி தருவது இந்த திருவாரூரில் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தியாகேசர் எழுந்துள்ள 7 விடத்தலங்களுள் முதன்மை பெற்றது. சப்தவிடக தலங்களுள் இது முதன்மையானது. பஞ்சபூத தலங்களில் பிருத்திவி தலமாகி உள்ளது. திருமகளால் பூசிக்க பெற்றது. இங்குள்ள தேவாசிரியர் மண்டபத்தில் இருந்த அடியவர்களை கண்டுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை அருளினார். இவர் விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாற்றில் இட்ட பொன்னை மிகப்பெரிய கமலாலயம் என்னும் திருக்குளத்தில் இருந்து எடுத்து பறவையாருக்கு கொடுத்த பழம்பதி இதுவே ஆகும். அவர் பொருட்டு பறவை நாச்சியார் சிவபெருமான் 2 முறை நள்ளிரவில் தூது நடந்து சென்ற திருவீதியை உடையது. அச்செய்தியை அடியேற்கு எளிவந்த தூதனை என்னும் அவரது தேவார பகுதி உறுதிப்படுத்தும்.
காஞ்சிபுரத்தில் ஒரு கண் பெற்ற அவர் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி மற்றொரு கண் பார்வையும் பெற்றது இங்கே தான். நபிநந்தி அடிகள், செருத்துணை நாயனார், தண்டியடிகள், கலர்சிங்க நாயனார், விரண்மின்ற நாயனார் இவர்கள் முக்தி பெற்றதும் இந்த தலத்திலே தான். இத்தலம் சோழ மன்னர்கள் முடிசூட்டு கொள்ளும் 5 தலங்களுள் ஒன்று. அவங்க அப்படி கோயிலில் வச்சு தான் முடிசூட்டி கொள்வார்களாம். ஒரு குலத்துக்கு ஒரு மகன் உள்ளான் என்பதையும் நினையாமல் ஒரு கன்றுக்காக தன் மகனது உயிரை போக்கிய மனுநீதி சோழன் ஆண்டதும் இந்த பதியே ஆகும். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தல் இருப்பதால் இப்பதியின் பெருமையை அளவிடுபவர் யார்? இதை விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும். பெரிய புராணத்தில் திருவாரூர் சிறப்பு என்னும் பகுதி படித்து நாம் இன்புறுவதற்கு உரியதாக இருக்கும். இங்கே திருவாதிரை திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. அவ்விழாவை அப்பர் சுவாமிகள் கண்டுகளித்து அதன் சிறப்பை முத்துவிதானம் என்று தொடங்கும் ஒரு தனி பதிகத்தினால் திருஞான சம்பந்த பெருந்தகையாருக்கு கூறி அருளியுள்ளார்கள். அது மாதிரி பங்குனி மாசி மாதம் அந்த நட்சத்திரத்தில் கொடியேற்றி பங்குனி உத்திரத்தில் தீர்த்தம் நடைபெறுமா. இவ்விழா நினைவுகரவே தான் ஒற்றியில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சூளுரையும் மறந்து அவரோட பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார்கிட்ட சூளுரைத்து நான் திருவொற்றியூரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதையும் மறந்து திருவாரூருக்கு புறப்பட்டார் என்ற பெரிய புராணம் நமக்கு காட்டுகின்றது. அதனால் இவ்விரு விழாக்களும் பழங்காலம் முதல் நடந்து வரும் சிறப்புடையதை நாம் நன்கு அறியலாம். பூங்கோயிலில் எழுந்தருளிருக்கும் இறைவரின் திருப்பெயர்கள் வன்மீகநாதர், புற்றிடங்கொண்டார், திருமூலட்டனநாதர் அப்படின்னு பேர் போல. இரவியாரின் திருப்பெயர் அள்ளியம் பூங்கோதை அம்மை. யோக நிலையில் தனிக்கோயிலில் கமலாம்பிகையாக எழுந்தருளியுள்ளார். இத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் தியாகராஜர் முதலில் திருமாலால் திருப்பார்க்கடலில் வழிபட பெற்றவர். பிறகு அவரால் இந்திரனால் முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் அளிக்க பெற்று அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியால் இவ்வூரில் பிரதிஷ்டை செய்யப்பெற்றவர். மார்கழி திருவாதிரையும் பங்குனி உத்திரமும் இவரை வழிபடுவதற்கு உரிய சிறந்த நாட்கள் என்று அறிஞர்கள் உரைத்துள்ளனர். இவர் எழுந்தருளியிருக்கும் இடம் தேவசபை என்றும், இவருக்கு தென்றல் காற்று வரும் கல் சன்னல் திருச்சாளகம் என்றும், இவருக்கு கொடி தியாக கொடி என்றும், இவருடைய தேருக்கு ஆழித்தேர் என்றும், இவரை எழுந்தருள பண்ணும் பிள்ளைத்தண்டுகள் திருவாடுத்தண்டு, மாணிக்கத்தண்டு என்னும் பெயர் பெற்றுள்ளன. இவர் சந்நிதியில் நந்திதேவர் நின்ற திருக்குளத்தில் உள்ளார். இத்தலத்து வழிபாட்டு காலங்களுள் திருவந்திக்காப்பு மிக்க விசேடமுடையது. இவருடைய நடனம் அஜபா நடனம், புயங்க நடனம் என்று பாராட்டப்படும். இனிமேல் அந்த பதிகத்தையும் அதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த கமலாயனத்தின் வடக்கு மூலையில் மாற்றுரைத்த பிள்ளையாரின் திருக்கோயில் உள்ளது. திருவாரூர் தேரழகு என்பது உலக வழக்கு. இவ்வூர் தேரின் சிறப்பை தெரிவிப்பதாகும். அது திருவாரூர் தேரழகுன்னா அந்த தேரோட சிறப்பை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தல பெருமையை விளக்கும் புராண பாடல் ஒன்று பாடுங்களேன். திருமகள் தவம் செய் செல்வ திருவாரூர் பணி என்னா ஒருவனே 7 அடி நடந்து மீண்டிடின் ஒப்பில் காசி வினற்பு கங்கையாடி மீண்டவன் ஆவானென்றால் இருடிகால் ஆரூர் மேன்மை பிரமர்க்கு இயம்பவற்றோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருவாரூர் புராணம் தல மகிமை சருக்கத்தில் அப்படி இருக்காங்க. அந்த திருவாரூரில் 7 அடி நடந்தோம்னா நம்ம காசியில் போய் கங்கையில் நீராடின புண்ணியம் கிடைக்குமா. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த திருவாரூர். இப்போது அந்த பதிகத்தை நாம் பார்க்கலாம். இப்போது அந்த பதிகம் எப்பொழுது அருளப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். சங்கிலி நாச்சியாரை போய் திருவொற்றியூரில் மணந்த சுந்தரர் பெருமான் அவருக்கு ஒரு சபதம் செஞ்சு கொடுப்பாரு, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த திருவாரூர் அங்கே திருவிழாக்கள்லாம் நினைவு வரவும் அங்கே போகணும்னு அந்த திருவொற்றியூரை தாண்டிடுவார். அதனால் அவருக்கு கண் பார்வை போய்விடும். அப்படி கண் பார்வை இழந்த பிறகு காஞ்சிபுரத்தில் போய் இடக்கண் பெற்று வருவார். அப்படி வரும்போது பல தலங்களையும் வணங்கிக்கிட்டு கடைசியில் திருவாரூர் சேர்றாரு. முதல்ல பறவையுள் மண்டலி பெருமானை தூவாயா என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடி வணங்குறாரு.
அதுக்கப்புறம் திருமூலட்டானரை வழிபட அர்த்தஜாம பூஜைக்காக போகும்போது அங்கே அடியார்கள்லாம் வர்றாங்க. அவங்கக்கிட்ட அயலார் வினவுவது போல கைக்கிளை என்னும் அகப்பொருள் துறை அமைய பாடியருளியது இந்த பதிகம். இத்திருப்பதிகம் திருவாரூர் பெருமானிடத்தில் காதல் கொண்டால் ஒருத்தி, அக்காதல் மிகுதியால் பறவைகளையும் வண்டுகளையும் நோக்கி சில தூது விடுறா, அப்படி அருளி செய்திருக்கிறார் நம் பெருமான். திருவாரூர் பெருமான் தமக்கு அருளாமையால் வருந்திய வருத்தத்தினை அடியவரிடம் தெரிவித்து கொள்ளுதல் குறிப்பினால் தோன்ற அப்படி அமைச்சு இந்த பாடலில் பாடியிருக்கிறாரு. இது சிவபெருமானை தலைவனாகவும் இவர் தலைவியாகவும் இருக்கும் மாதிரி அமைச்சு பாடியிருப்பார். இதுக்கு தூது சொல்ல குருகு தான் முதல்ல அனுப்புவார். அது என்னன்னா, கடற்கரை சோலைகளில் தங்கியிருந்து களியிடத்தில் இறை தேடி உண்ணும் பறவை. கடலும் கடல் சார்ந்த இடங்களும் நெய்தல் என்று பெயர் பெறும். நெய்தல் கருப்பொருளாகிய குருகு தலைவியின் இறங்கத்தக்க நிலையை எடுத்துணர்த்தற்கு சிறப்புடையது. பிற உயிர்களின் துன்பம் தெரியாத இப்பறவை தூது சென்றால் அது தலைமகனை இழுத்துணர்த்துவது போலவும் இருக்கும். அந்த குருவுக்கு என்ன தெரியும், அந்த தலைவி ரொம்ப வருத்தமாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான்னு அதுங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி தெரியாதகிட்ட போய் சொல்லி அனுப்புகிறாளே அப்படின்னு அப்போ தான் அவருக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறாரு. இப்போது அந்த பாடல்களை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். குருகு பாய கொழுங்கரும்பு கண் எரிந்த சாரருகு பாயும் வயல் அந்த நாருரை பருகுமாறும் பணிந்தேத்துமாறும் நினைந்துருகுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. அந்த குருகுகளை பார்த்து சொல்கிறாங்க. அங்கே அந்த திருவாரூர் அவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கு. அந்த குருகுகள் பறந்து போகிறதுனால அந்த கரும்புகளோட ஒன்றோட ஒன்று மோதி அப்படி கரும்பு சாறு அப்படி 6 கணக்காக ஓடுதான். அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஊரில் இருக்கிற திருவாரூர் இறைவன்கிட்ட போய் சொல்லுங்கள், குருகுகளே, நான் உள்ளத்தால் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் அவன் திசை நோக்கி வணங்குற மாதிரியும் அவனை நினச்சி நெஞ்சி உருகிறதையும் நீங்கள் எனக்காக அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடலில் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரணாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே அப்படின்னு ஒரு பாடுவார். அதே மாதிரி அங்கே அந்த கேதாரத்தில் அது எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னுட்டு அங்கே பாடுவார் பாருங்க. இந்த பாடல் தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலாள மான் கன்று துள்ளல் வரி கெண்டை பாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே வாய்ந்த சென்னல் விலை களனி மல்கும் வயற்காளியான் ஏந்த நீர்கோட் இமையோர் உரைகின்ற கேதாரத்தை அப்படின்னு அதில் பாடுறாரு. அங்கேயும் பார்த்திங்கன்னா அவ்வளவு மலர்கள் மலர்ந்திருக்குமா, அதை இண்டை கட்டி வழிபாடு செய்வாங்களாம். வண்டு பாடுமா, மயில் ஆடுமா, மான் கன்று துள்ளி குதிக்குமா, அந்த கெண்டை பாய சுனை நீளம், அந்த சுனையில் கெண்டை மீன் அவிச்சு குதித்து விளையாடுது அப்படின்னு சொல்லி அந்த திருக்கேதார பாடலையும் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டுறாரு. நமக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் பாடுவார் பாருங்க. சேல்பட்டணிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டணிந்தது பூங்கொடியார் மனம்
மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே. முருகன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே. அது என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த பாடலும் நாயக நாயகி பாவத்தை தான் குறிக்கின்றது. இறைவனோடு இரண்டரை கலந்து அனுபவிக்கும் அத்துவித பேரானந்த பெருவாழ்வு இந்த நாயகி நாயக பாவத்தால் தான் கிடைக்கும். இறைவனை நாயகனாகவும் தம்மை நாயகியாகவும் வைத்து அன்பு செய்வது. இங்கே நம்ம அன்பு செய்யும் போது நாம் பெண்ணாகி விடுகிறோம். இறைவனை தழுவ வேண்டும் என்று காதல் வெள்ளம் பொங்கி வழிந்து கரை புரண்டு ஓடும். அந்த நேரம் இறைவனுடைய திருமார்பில் உள்ள மாலை கிடைக்க பெற்றால் அந்த காதல் வெள்ளத்திற்கு ஒரு தடை ஏற்படுமா, அது ஒரு அணை போல இருக்குமா. ஆதலின் பூங்கொடியார் மனம் பெருமான் அணிகின்ற கடப்ப மலர் மாலையில் அன்புற்று அழிந்து போயிற்று என்கின்றார். மேலும் இதே மாதிரி கருத்தில் வரும் திருப்புகளை பாருங்களேன். குறவானர் குன்றில் உரை பேத கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. இன்னொரு பாடலில் பாருங்க. மால் கொண்ட பேதைக்குள் மணனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. தாரைனா மாலை, அந்த கடப்ப மாலை எனக்கு கொடுப்பா, உன் மேலே இருக்கிற அந்த காமம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. கொடிய மத வேட்கை கணையாளே குறைகனோடு நீல கடலாளே நெடிய புகழ் சோலை குயிலாயே குயிலாளே நிலைமை கெடுமானை தழுவாயே அப்படின்னு நமக்கு அருணகிரிநாத பெருமான் வந்து இப்படி நமக்கு அவரும் திருப்புகளில் காட்டுகின்றார். அடுத்து இரண்டாவது பாடல் பாருங்க. பறக்கும் எம் கிள்ளைகால் பாடும் எம் பூவைகால் அரக்கன் எனத்தகும் அடிகள் ஆரூரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. கிளிகள் என்ன பறக்க தானே செய்யும். பறக்கும் இயல்புடைய கிளிகளே, பாடும் இயல்புடைய நாகனவாய் புட்களே, அறத்திற்கு கண் என்று சொல்லத்தக்க தலைவராகிய திருவாரூர் இறைவன், அவரை என்னையால் ஒரு கணம் கூட மறக்க முடியலை. அது காரணமாக என் கை வளையெல்லாம் கலண்டு விழுகுது, உறக்கமும் இல்லை. இந்த நிலைமையை போய் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பாடுறாரு. இதே தான் நம்ம சம்பந்த பெருமான் பாடுவார். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த கனல் எரியானல் பொல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ குணதின் அருள் ஆவடு துறை அரணே அப்படின்னா அவர் பாடுவார். அடுத்த பாடல். சூளும் ஓடி சுழன்று உழலும் வெண்ணாரைகால் ஆளும் அப்பொற்களல் அடிகள் ஆரூரர்க்கு வாழுமாறும் வளை கழலுமாறும் எனக் கூழும் ஆறும் இவை உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு அந்த பாடலில் சொல்கிறாரு. அந்த நாரைகளை பார்த்து சொல்கிறாரு. அடியவர்களை ஆளுகின்ற அழகிய பொன் போலும் திருவடிகளை உடைய திருவாரூர் இறைவன்கிட்ட நான் இந்த உடம்பை நீங்காது வாழுமாறும் என் வளைகள் கடலுமாறும் மாறாத முறைமையும் என்னிடத்து நிகழுமாறும் இவைகளை என் பொருட்டு தெரிவிக்க வல்லீர்களே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்பர் பெருமான் பாடுவார்வாங்க. பொழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் வையகத்தே தொழுவார்க்கு இறங்கிய இருந்த அருள் செய் திருப்பாதிரு புலியூர் பெருமானேன்னு பாடுவார். அதே மாதிரி தான் இவர் இதில் நமக்கு காமிக்கிறாரு. அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா, சக்கிர வாகத்திலம் பேடைகால் சேவல்கால் அக்கிரமங்கள் செய்யும் அடிகள் ஆரூரருக்கு வக்கிரமில்லாமையும் வளைகள் நில்லாமையும் உக்கிரமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அது ஒரு சேவலும் ஒரு கோழியுமா. சக்கரவாகம் என்னும் இனத்து இளைய பேடைகளே சேவல்களே
முறையில்லாதவற்றை செய்கின்ற தலைவராகிய திருவாரூர் இறைவருக்கு யான் மனம் மாறுபடாமையையும் எம்னது வலைகள் நில்லாது கடலுதலையும் அவர் மீது புலவி தோன்றாமையையும் என் பொருட்டு தெரிவிக்க வல்லீர்களே அப்படிங்கிறார். எனக்கு எப்படினாலும் எந்த நேரத்துலையும் என் மனசு மாறாமலே இருக்குது, அதனால் என்னுடைய வளையல்கள்லாம் கலண்டு விழுகுது, எப்பயுமே ஒரு நினப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த பாடலில். அடுத்த பாடல், இலைகள் சோலை தலையிருக்கும் வெண்ணாரைகள் அலைகள் சூழப்படை அடிகள் ஆரூரருக்கு களைகள் சோர்கின்றதும் கணவளை கலன்றதும் முளைகள் பீர் கொண்டதும் ஒழிய வல்லீர்களே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுறாரு. அந்த சோலையில் இருக்கிற நாரைகளே, அழித்தல் தொழிலை கொண்ட சூழப்படையுடைய தலைவராகிய திருவார் இறைவனுக்கு என்னுடைய உடை நெகிழ்தலையும் அந்த உயர்ந்த வலைகள் கலன்று ஒளிதலையும் பொங்கைகள் பசலை அடைந்ததையும் என் பொருட்டு சொல்ல வல்லீர்களோ அப்படின்னு கேட்குறார். நம்ம அப்பர் பெருமாள், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிடன்னு அதில் அவர் நம்ம அப்பர் பெருமான் பாடுவார். அடுத்த பாடல், வண்டுகால் கொண்டல்கால் வார்மணர் குறுகுகால் அண்டவானர் தொடும் அடிகள் ஆரூரரை கண்டவாறும் காம தீக்கணன் எரிந்து மெய் உண்டவாறும் இவை உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு பாடுறாரு. இப்போ யார் பாடுறாருன்னா வண்டுகள், மேகங்கள், குறுகுகள் இது எல்லாத்தையும் தூதுபோ சொல்கிறாரு. வானத்தில் வாழ்கின்ற தேவர்கள் வணங்குகின்ற தலைவராகிய திருவாரூர் இறைவனை ஒரு நாள் நான் பார்த்தேன். அன்று முதல் எனக்கு காமத்தீ விழிச்சிருச்சு. அது கனன்று எரிந்து என் உடம்பை உண்டுவிட்டவாறும் ஆகிய இவைகளை என் பொருட்டு அப்படி நான் அதை பார்த்ததுனால அவர் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கேன்ப்பா, நீ இதை போய் சொல்லுன்னு சொல்லி இதுகிட்டையெல்லாம் சொல்கிறார். இவர் கூட நம்ம பாடுவார் பாருங்க. வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொழிய வருவார் புலியினுரி தோளார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அப்படி பாடுவார். அப்படி அவர் நம்ம தேவர்கள் சூழ அந்த பூதப்படைகள் சூழ வர்றாராம். அவர் அவளை அந்த அழகை பார்த்து அவர் பாடுறாரு. இவர் இப்படி பார்த்தாராம், அதனால் எனக்கு ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா 7வது பாடல், தேனலங் கொண்ட தேன் வண்டுகால் கொண்டல்கால் ஆனலங் கொண்ட எம் மடிகள் ஆரூரருக்கு பானலம் கொண்ட வெம் பனைமுளை பயந்து பொன் ஊனலங் கொண்டதும் உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு சொல்லி இந்த 7வது பாடலில் சொல்கிறார். யார்கிட்ட? தேனீக்கள்கிட்ட, வண்டுகள்கிட்ட, மேகங்கள்கிட்ட. பசுவினது பயனாகிய பால் முதலியவற்றை உவந்து ஏற்றுக்கொண்ட எம் தலைவராகிய திருவாரூர் இறைவனுக்கு பாலாகிய பொருளை கொண்ட எனது பருத்த கொங்கைகள் பசப்பெய்தி பொன் போலும் பசலை என் மேனியினது அழகையெல்லாம் கொள்ளை கொண்டமையை என் பொருட்டு தெரிவிக்கவும் வல்லீர்களோ அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு பெண் மாதிரி அவ்வளவு அன்பாக அவ்வளவு ஆசையாக எம்பெருமான் மேலே இருக்கிறார்னு இந்த பாடலில் நமக்கு காண்பிக்கின்றார். அடுத்த பாடல், சுற்றுமுற்றும் சுழன்றுழலும் வெண்ணாரைகால் அற்றமுற்ற பகர்ந்த அடிகள் ஆரூரருக்கு பற்றுமற்றின்மையும் பாடுமற்றின்மையும் உற்றுமற்றின்மையும் உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு சொல்லி அந்த 8வது பாடலில் சொல்கிறார். சுற்றியுள்ள இடம் முழுவதும் சுழன்று திரியும் வெள்ளிய நாரைகளே, யாவர்க்கும் தலைவராகிய திருவாரூர் இறைவனுக்கு எனது துன்பத்தை முழுசும் சொல்லி எனக்கு வேறு பற்றுக்கோடு இல்லைப்பா, அதனால் நான் பலரால் தூற்றப்படுறேன், இவன் என்ன இப்படி பைத்தியம் பிடிச்சி திரிகிறானேன்னு அப்படி எல்லோரும் என்னை தூற்றுறாங்க, அதனால் எனக்கு வேறு உறவு கிடையாது அப்படின்னு என் இப்படி என்னுடைய தன்மையை போய் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நாரைகள்கிட்ட பெருமான் தூது சொல்கிறாரு. இதில் இன்னொரு பாட்டில் நமக்கு பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார். மற்ற பற்றென கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி
நற்றவா உன்னை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமான் ஏற்கனவே நமக்கு பாடியர்கள் இருக்கிறார். அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா, குறவ நார குயில் வண்டினம் பாட நின்று அரவம் ஆடும் பொழில் அந்த நாரூரரை பரவி நாடுமதும் பாடி நாடுமதும் உருகி நாடுமதும் உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. புறாமரங்கள் தமது மலர்மணத்தை வீச, குயில்களும் வண்டு கூட்டமும் பாட, பாம்புகள் படமெடுத்து நின்று ஆடுகின்ற சோலைகளை உடைய அழகிய குளிர்ந்த திருவாரூர் இறைவனை யான் தொழுது தேடுகின்ற வகையையும், துதித்து தேடுகின்ற வகையையும், நெஞ்சி ஒருகி தேடுகின்ற வகையையும் எம்பொருட்டு அவருக்கு தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம அப்பர் பாடுவார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இறைவனை தொழுகிறது, வணங்குறது, பாடுறது, ஆடுறது அப்படின்னு சொல்லி பல வகையில் நாம் இறைவனை வணங்கலாம். அடுத்த பாடல் 10வது பாடல். கூடும் அன்னப்பெடைகால் குயில் வண்டுகால் ஆடும் பொற்கடலடிகள் ஆரூரரை பாடுமாறும் பணிந்து ஏத்துமாறும் கூடி ஊடுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுறாரு. சேவலோடு கூடுகின்ற அன்னப்பெடைகளே, குயில்களே, வண்டுகளே, நடனமாடுகின்ற அழகிய பொன்போடும் திருவடிகளையுடைய திருவாரூர் இறைவனை அடைய பெற்ற பின்பு யான் அவரை பாடும் முறைமையையும் பணிந்து புகழும் முறைமையையும் அவரோடு கூடுதலும் ஊடுதலும் செய்யும் முறையையும் இவை என்று அவருக்கு என் பொருட்டு தெரிவிக்க வல்லீர்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவரை அடைய பெற்ற பின்பு அவரை பாடுறாராம், எப்படி புகழ்ந்து பாடுறேன் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சுவாமி பாடுவார். அதுக்கு தான் நம்ம இப்படி பாடுவோமே, எனக்கு வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமான் பாடுவார். அதனால் அது இப்படிலாம் நான் அவரை வணங்குறேன், நீ போய் சொல்லுங்கன்னு சொல்லி இவர் தூது சொல்கிறாரு. அடுத்து 11வது பாடல். நித்தமா நினைந்து உள்ளமே தொழும் அத்தன் அம்பொற்கடலடிகள் ஆரூரரை சித்தம் வைத்த புகழ் சிங்கடியப்பன் மெய் பத்தனூரன் சொன்ன பாடுமின் பத்தரே. அடியவராய் உள்ளவர்களே, மெய்யுணர்ந்தோர் எல்லாம் உள்ளத்தால் நினையாக நினைந்து வாயால் துதித்து கையால் தொழுகின்ற தந்தையாரும் அழகிய பொன்போலும் திருவடிகளை உடைய தலைவருமாகிய திருவாரூர் இறைவனை அவரையே எப்பொழுதும் சித்தத்தில் வைத்ததனால் வந்த புகழுடையவனும் சிங்கடிக்கு தந்தையும் உண்மையான திருத்தொண்டனுமாகிய நம்பி ஆரூரன் பாடிய இப்பாடல்களை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடச் சொல்கிறார். இதே கருத்தில் நம்ம ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறாரு. சுறா மீன்கள் துள்ளி குதிக்கும் உப்பங்கழிக்கருகே அமைந்த சோலையில் உள்ள இளங்குருகே வேறு யாரையும் தூதனுப்பி என் துயர் கூறாதது என் நல்வினையின் பயனே. மனம் கமலும் மலர் மாலை அணிந்த தோணிபுரத்து இறைவனுக்கு நான் அடைந்த பசலை நோயை அறிவித்து வருவாயாக அப்படின்னு சொல்லி அவரும் அந்த பாடலில் பாடியிருக்கிறார். எரியறவும் சுழிகாலை இளங்குருகே என் பயலை திரித்தோணிபுரத்து உடையும் நெறி நின்றார் மலர்கண்ணி வேதியர்க்கு விளம்பாய் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில் 60வது பதிகத்தில் 2வது பாடலில் நமக்கு பாடியருளியுள்ளார். 3ஆம் திருமுறையிலையும் எரிசுரவம் களிக்கான இளங்குருகே என் பசலை அறிவுறாதொழிவதும் அருவினையேன் பயனன்றே செரிசிறார் பதமோதும் திருத்தோணிபுரத்துறையும் வெறி நின்றார் மலர்கண்ணி வேதியர்க்கு விளம்பாயே அப்படின்னு பாடார். எதிர்பட்டனவற்றை கொள்ளும் இயல்புடைய சுறாமீன்கள் நிறைந்த உப்பங்களில் அடுத்துள்ள கடற்கரை சோலைகளில் வாழும் இளங்குருகே, என்னுடைய பசலை துன்பத்தை நீ அறியாமல் இருப்பதும் நீக்குதற்குரிய என் வினைப்பயன் அன்றோ. அந்தன சிறுவர்கள் பலர் கூடி பத மந்திரங்களை ஓதி பயிலும் திரு தோணிபுரத்தில் எழுந்தருள் இருக்கும் முடிமீது மனமும் நிறமும் பொருந்திய மலர்கண்ணி சூடியவருமான
சிவபெருமானுக்கு என் நிலைமையை கூறுவாயாக அப்படின்னு சொல்லி பாடுறாரு. வண்டின் இன்னிசை அங்கு ஓதப்படும் வேத ஒளியில் இறைவன் காதில் விழாது என்பதை உணர்ந்த தலைவி தாரை போல் பெருங்குரல் இடும் குறுகை தூதனுப்ப எண்ணி, என்னுடைய பசலை துன்பத்தை நீ அறியாமல் இருப்பதும் என் வினைப்பயன்தான், ஆயினும் அவருக்கு நீ சொல்லு என்று தூதனுப்புகிறாள். ஏன்னா அவர் சொல்கிறது அந்த சாமிக்கு கேட்காதான். ஏன்னா அந்த வண்டு இசை அப்படி பாடுதான். இல்லை அங்கே இவங்க வேற வேத ஒளியில் அந்த பையங்கள்லாம் பாடுறாங்களாம். அதனால் அந்த தாரை போல் அந்த குறுகு கத்துமா. அது போனால் அது பழமா சொல்லிடும்ல சாமிகிட்ட, அதுக்காக அப்படி சொல்கிறான். ஆனாலும் அந்த குறுகுக்கு என்னுடைய துன்பம் என்னன்னு தெரியாது. அது என்னுடைய வினைப்பயன்தான். ஆனாலும் நீ போய் அவருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி தூது அனுப்புகிறார். அதே மாதிரி நம்ம திருநாவுக்கரசர் பெருமானும் 4ஆம் திருமுறையில் 12ஆம் பதிகத்தில் 3வது பாடல் பாடியிருக்கிறாரு. மனைக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மதமுகத்த பனைக்கை கைமா உரி போட்டான் பலர்பாடும் பலனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே சுனைக்குவளை மலர்கண்ணால் சுற்றூதாய் சோர்வாளோ அப்படின்னு. வீட்டு கொள்ளையில் வளர்க்கப்பட்ட காஞ்சி மரத்தில் தங்கியிருக்கும் இளைய நாரையே மறந்தாயோ பிரகாசிக்கின்ற வண்டே மதம் பொழியும் முகத்தை உடையதாய் பனை போலும் திரண்டு உருண்ட பருத்த திருக்கையை உடைய யானை தோலை மேலே போர்த்தவனாய் பலரும் பாடும் திருப்பலனத்து எம்பெருமான் நினைக்கின்ற நினைவையெல்லாம் அறிந்து வந்து என்னிடம் கூறமாட்டாயா? எம் தூதாகச் சென்ற என் தோழி அவன்பால் தான் கொண்ட காதலால் தூது செல்ல வேண்டிய செய்தியை நெகிழ விட்டு விட்டாளோ அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பெருமானும் பாடி அருளியுள்ளார். எனவே இப்படிப்பட்ட பதிகங்களையெல்லாம் நாமும் சுவாமியை நாயகனாகவும் நாம் நாயகி மாதிரி நினைத்து அன்பால் உருகி அவர் அன்பை நாம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.